வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காரசாரமான செஸ்வான் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம வீட்டிலே செய்கிறனால அஜினமோட்டோ எதுவும் சேர்க்காம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கில்ட்டே இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததும் நூடுல்ஸ் நான் ஒரு 3 கேக் அளவுக்கு ஹக்கா நூடுல்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வேக விட்டுருங்க. நூடுல்ஸ் வெந்ததும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை இந்த மாதிரி தட்டில் பரப்பி வச்சுருங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம், பூண்டு, வெங்காயம் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து இப்போ வதக்கணும். முதல்ல எண்ணெயில் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காய்கறிக்கான உப்பை சேர்க்காதீங்க, ஏன்னா காய்கறி சாஃப்டாக வெந்துடும். நூடுல்ஸில் காய்கறி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 3/4 பதம் காய்கறி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க. இப்போ இதில் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஃபோர்க்கை வச்சு சாஸ் எல்லாம் நூடுல்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டான ஷெஸ்வான் வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இதிலையே நீங்கள் காய்கறி வதக்கும் போதே முட்டையோ இல்லை சிக்கனோ சேர்த்து கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.